அடுத்தடுத்து திமுகவுக்கு உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அடிமேல் அடி கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதனால் திமுகவோட பிரச்சார பயணத்தில் இப்போ மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஸோ திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஒன்றா உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக திமுக எடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதால் ஸோ அப்போ ஸ்டாலின் அவர்களை பிராண்ட் ஆக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணாங்க. அதனால எந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாலும் ஸ்டாலின் அவர்களோட பெயரில் அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழக மக்கள் பல பேர் இது என்ன ஸ்டாலின் அவர்களோட பெயர்லேயே திட்டங்கள் இருக்கு அப்படி சொல்லி நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. இந்த விமர்சனங்கள் எழுந்ததால் அதிமுக தரப்பில் CV சண்முகம் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களோட பெயரில் எல்லா திட்டங்களும் இருக்கு. இது தமிழக அரசு கொடுக்கும் திட்டம். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் அவர்களோட பெயர்லையும் எல்லா திட்டங்களும் இருக்கு. ஸோ இவங்க பெயர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் குறிப்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி உயர்நீதிமன்றம் ஸோ ஸ்டாலின் அப்படிங்கிற பெயரை வைத்து எந்த திட்டமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு கொடுத்துருக்காங்க. அவங்க புகைப்படத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் பெயர் பயன்படுத்தி கூடாது. அதுவும் ஸ்டாலின் அவர்களோட புகைப்படத்தை மட்டுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கலைஞர் கருணாநிதியோட மற்ற தலைவர்களோட புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு கொடுத்திருந்தாங்க. எந்த ஒரு விஷயம் நடந்து ஒரு வாரம் இருக்கும். இதை தொடர்ந்து இப்போ இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது திமுகவோட ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜியை ஓரணியில் தமிழ்நாடு, அதாவது திமுக கூட்டணி என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே இப்போ திமுக கூட்டணியில் பல விரிசல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி திமுக விமர்சனம் செய்து கொண்டிருக்கு. CPM திமுகவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கு. அப்படிங்கிற பல சர்ச்சைகள் சோஷியல் மீடியாலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி எழுந்திருக்கு. இந்த ஒரு சர்ச்சையை ஸ்டாப் பண்ணுவதற்காக எல்லா கூட்டணி கட்சிகளோட வாக்குகளையும் தன் பக்கம் திமுக பக்கம் இழுப்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு, அதாவது அனைத்து கட்சிகளையும் ஒன்றாக சேர்ந்து திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்து கட்சிகளையும் ஒன்றாக சேர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது பக்காவான ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிவிடும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் உறுப்பினர்கள் சேர்க்கை. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ஸ்டிக்கர் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் இருக்கிற மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற வேர்டிங்கில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒட்டி அங்கே OTP வாங்குறது. OTP வாங்கினா OTP கொடுத்தா அவங்க திமுகவில் உறுப்பினராக சேர்ந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி 2 கோடி உறுப்பினர்களை திமுகவில் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டு இருந்தாங்க. இதனால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒவ்வொரு வீட்டுக்காக சென்று OTP வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களோட அனுமதி இல்லாமல் ரொம்ப ரூடாக அவங்களுக்கு ஸ்டாலின் இவ்வளோ விஷயம் செய்கிறாங்களே, OTP சொல்லுங்கள் நம்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூடாக வாங்கினாங்க. இதனால் அதிமுக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி யாருக்கிட்டையும் OTP வாங்கக்கூடாது. உறுப்பினர் சேர்க்கை அவங்களா தான் செய்யணும். நீங்கள் OTP வாங்கி உறுப்பினர் சேர்க்கை நடத்தக்கூடாது. OTP வாங்குவதை ஸ்டாப் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து உயர்நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் ஸ்டிக்கர்ஸ் ஒத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த ஒரு கேஸை மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்துக்கு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க திமுக தரப்பில். உச்சநீதிமன்றத்தை இந்த ஒரு கேஸை விசாரித்த நீதிபதி இது உயர்நீதிமன்றம் எடுத்த முடிவு. ஸோ அந்த முடிவிலிருந்து நாங்கள் வேறு எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. உயர்நீதிமன்றம் எடுத்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஸோ தொடர்ந்து நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கு. திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதை விட யாருக்குமே சாதகமாக இல்லாமல் ஒரு நிலைப்பாட்டில் நீதிமன்றம் இப்போ செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ பொதுவாக எலெக்ஷன் வருதுன்னா ஒரு 6லேருந்து 8 மாதத்துக்கு முன்னாடி நீதிமன்றம், காவல் அதிகாரிகள், அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள், முக்கியமாக மீடியா, இவங்க எல்லாமே நடுநிலையில் செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீதிமன்றம் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன ஆப்பு நீதிமன்றம் திமுகவுக்கு வைக்க போகுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
அடுத்தடுத்து திமுகவுக்கு உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அடிமேல் அடி வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதனால் திமுகவோட பிரச்சார பயணத்தில் வந்து இப்போ மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஒன்றா வந்து உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக வந்து திமுக எடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து வருவதால் ஸோ அப்போ வந்து ஸ்டாலின் அவர்களை பிராண்ட் ஆக்கணும் அப்படிங்கிற முடிவை வந்து பண்ணாங்க. அதனால் எந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாலும் ஸ்டாலின் அவர்களோட பெயரில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழக மக்கள் வந்து பல பேர் வந்து இது என்ன ஸ்டாலின் அவர்களோட பெயர்லேயே வந்து திட்டங்கள் இருக்குது அப்படி சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்து எழுந்தது. இந்த விமர்சனங்கள் எழுந்ததால் வந்து அதிமுக தரப்பில் CV சண்முகம் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்களோட பெயரில் வந்து எல்லா திட்டங்களும் வந்து இருக்குது, இது வந்து தமிழக அரசு கொடுக்கும் திட்டம், அது மட்டும் இல்லாமல் கலைஞர் அவர்களோட பெயர்லேயும் வந்து எல்லா திட்டங்களும் வந்து இருக்குது, ஸோ இவங்க பெயர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி உயர்நீதிமன்றம் வந்து ஸோ ஸ்டாலின் அப்படிங்கிற பெயரை வைத்து எந்த திட்டமும் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க புகைப்படத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் வந்து பெயர் வந்து பயன்படுத்தி கூடாது. அதுவும் வந்து ஸ்டாலின் அவர்களோட புகைப்படத்தை மட்டுமே வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கலைஞர் கருணாநிதியோட மற்ற தலைவர்களோட புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு வந்து கொடுத்திருந்தாங்க. எந்த ஒரு விஷயம் நடந்து ஒரு வாரம் வந்து இருக்கும். இதை தொடர்ந்து இப்போ இன்னொரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதாவது வந்து திமுகவோட ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜியை வந்து ஓரணியில் தமிழ்நாடு, அதாவது திமுக கூட்டணி வந்து என்னதான் ஸ்ட்ராங்காக வந்து இருந்தாலுமே இப்போ வந்து திமுக கூட்டணியில் வந்து பல விரிசல்கள் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி திமுக வந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கு, CPM திமுகவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கு. அப்படிங்கிற பல சர்ச்சைகள் வந்து சோஷியல் மீடியாலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி எழுந்திருக்கு. இந்த ஒரு சர்ச்சையை வந்து ஸ்டாப் பண்ணுவதற்காக எல்லா கூட்டணி கட்சிகளோட வாக்குகளையும் வந்து தன் பக்கம் திமுக பக்கம் வந்து இழுப்பதற்காக வந்து ஓரணியில் தமிழ்நாடு, அதாவது வந்து அனைத்து கட்சிகளையும் ஒன்றாக சேர்ந்து திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்து கட்சிகளையும் ஒன்றாக சேர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இது பக்காவான ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ரொம்ப ஈஸியாக வந்து வின் பண்ணிவிடும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து உறுப்பினர்கள் சேர்க்கை. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு ஸ்டிக்கர் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் இருக்கிற மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற வேர்டிங்கில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒட்டி அங்கே வந்து OTP வந்து வாங்குறது. OTP வாங்கினா OTP கொடுத்தா அவங்க வந்து திமுகவில் உறுப்பினராக சேர்ந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து 2 கோடி உறுப்பினர்களை வந்து திமுகவில் வந்து இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து உத்தரவிட்டு இருந்தாங்க. இதனால் வந்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக சென்று OTP வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களோட அனுமதி இல்லாமல் ரொம்ப ரூடாக அவங்களுக்கு வந்து ஸ்டாலின் இவ்வளோ விஷயம் செய்கிறாங்களே, OTP சொல்லுங்கள் நம்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூடாக வந்து வாங்கினாங்க. இதனால் வந்து அதிமுக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி வந்து யாருக்கிட்டையும் OTP வந்து வாங்கக்கூடாது, உறுப்பினர் சேர்க்கை அவங்களா தான் செய்யணும், நீங்கள் OTP வாங்கி உறுப்பினர் சேர்க்கை நடத்தக்கூடாது, OTP வாங்குவதை ஸ்டாப் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து உயர்நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து இந்த ஒரு கேஸை வந்து மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து மனு வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க திமுக தரப்பில். உச்சநீதிமன்றத்தை இந்த ஒரு கேஸை விசாரித்த நீதிபதி வந்து இது வந்து உயர்நீதிமன்றம் எடுத்த முடிவு, ஸோ அந்த முடிவிலிருந்து நாங்கள் வந்து வேறு எந்த சேஞ்சும் பண்ண முடியாது, உயர்நீதிமன்றம் எடுத்த முடிவை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ தொடர்ந்து வந்து நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் வந்து திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கு. திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறத விட வந்து யாருக்குமே சாதகமாக இல்லாமல் ஒரு நிலைப்பாட்டில் வந்து நீதிமன்றம் வந்து இப்போ செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ பொதுவாக வந்து எலெக்ஷன் வந்து வருதுன்னா ஒரு 6லேருந்து 8 மாதத்துக்கு முன்னாடி நீதிமன்றம், காவல் அதிகாரிகள், அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள், முக்கியமாக மீடியா, இவங்க எல்லாமே நடுநிலையில் செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீதிமன்றம் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன ஆப்பு வந்து நீதிமன்றம் வந்து திமுகவுக்கு வைக்க போகுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.